ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ககனும் பூமியும் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி வந்து ககனுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. வர வச்சு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ அவமானம் ஆயிடுச்சு, என் பேர் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன்கிட்ட பூமி கேட்டுட்ருக்காங்க. அப்போ பூமி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து மீடியாலெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டாங்களே, நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக உங்கள் கூட இருந்ததை எப்படிலாம் வந்து என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் என்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அம்மாவுமே என்னை இப்படி தான் கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. நம்மளுக்குள்ளே வந்து ஒன்றும் நடக்கலைன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் வந்து ஏன் நீங்களாம் இதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம ககன் வந்து பூமி மேலே ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பூமி, நான் எந்த இடத்துல அவமானப்படணும் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல என்னை அவமானப்பட விட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்கள் எனக்கு தருவீங்கன்ட்டு நான் உங்களை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட பூமி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மறுநாளே என்ன பண்ணுறாங்கன்னா, ககன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி எல்லார் முன்னாடியும் வந்து எங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது, நான் வந்து பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் என் எதிரியோட பொண்ணாக இருக்கிறதுனால இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சொல்லும் போது இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வா, மீனா, அவங்க சித்தி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வந்து ககன் வந்து கட்டிக்கக்கூடாது பூமியை அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமே. அது நடக்கலைன்னு நம்மனு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வந்து கடைசியில் ககன் சொல்கிறாங்க, நான் வந்து அப்படி தான் நினச்சேன், ஆனால் இப்போது பூமிக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் வந்ததுனால நான் வந்து பூமியை கல்யாணம் பண்ணிக்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ப்ரெஸ் மீட்டு வந்து ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டோன்னே அபூர்வாவுக்கு கோவம் தாங்க முடியாத ஒரு ஆத்திரத்தில் நம்ம ககனை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, இவன் என்ன இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை ககன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க அபூர்வா. அப்போ இவனை இதெல்லாம் செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு நம்ம எதனா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரச்சந்திராவை கொல்றதுக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அவங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சரச்சந்திராவை கொல்றதுக்காக முயற்சி பண்ணும்போது இதை வந்து செரி பார்க்கணுன்றதுக்காகவே செரியோட பார்வையில் படுற மாதிரி பண்ணுறாங்க. இதை செரி பார்த்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு உடனே எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது என்னாச்சு அப்படின்னு வந்து ரொம்பவே பதட்டமாக வந்து அந்த இடத்துல வந்து அபூர்வா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாமாவை கொல்றதுக்காக ஆள் வந்திருக்காங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உடனே நயனிக்கு கால் பண்ணிடுறாங்க. நயனிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து மறுபடியும் ஒரு அட்டாக் நடந்திருக்கு, நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஆளை வந்து பிடிச்சி வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நயனியும் இவங்க சொல்கிறத கேட்டு அவங்கள அடிக்கிறாங்க. அப்போ நம்ம அபூர்வா சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஆள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ககன் தான் வந்து இவ்வளோ பணம் கொடுத்து சரச்சந்திராவை கொல்ல சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே நயனி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ககனோட வீட்டுக்கு போகிறாங்க. ககன் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷமாக எல்லாருமே எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அபூர்வோட திட்டமே இது. அதனால் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம சாரதா, பூர்ணி எல்லாருமே வந்து ககனை வந்து அலங்கரிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம நயனி வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அங்கே போயிட்டு வந்து சாரதா கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு மேம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து சரச்சந்திராவை கொல்றதுக்காக ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மேம் சொல்கிறீங்க, அந்த மாதிரிப்பட்ட ஆள்லாம் என் பையன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அப்படி இல்லைன்னா எப்படி வந்து ஆள் வந்து உண்மையை சொல்லுவான், அவங்க பையன் தான் அனுப்பின ஆள் தான் சொல்கிறானே எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த இடத்துல ககன் வந்துடுறாங்க. நான்லாம் யாரையும் ஏற்பாடு பண்ணலை, நான் எதுக்கு அவரை கொல்றதுக்காக நான் ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்கிறாங்க. அப்போ நீ அனுப்பின ஆள் தான் எல்லா வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டானே, அப்புறம் என்ன இதுக்கு மேலே ரெட்டை வேஷத்தை போட்டுட்ருக்க, நீ வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசுன்னு சொல்லிட்டு ககனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த நம்ம சாரதா வந்து மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. ஒரு பக்கம் பூரணி அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்களே, இதோடலாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பதட்டத்தோட பூமி இருக்காங்க. ஒரு பக்கம் சாரதாவை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது நம்ம ககனை கூட்டிகிட்டு வரணும், ககன் மேலே எந்த தப்பும் இல்லை நிரூபித்து வெளியில் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சாரதாவும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அபூர்வா வந்து அவங்க சித்திக்கிட்ட சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க. இதெல்லாம் யாரோட ஏற்பாடுன்னு நினைக்கிற சித்தி? என்னோட ஏற்பாடு தான். இந்த ககன் இந்த பூமியை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த வேலையை பண்ணேன். ஆளை வந்து அவரை கொல்ற மாதிரி ஆளை அனுப்புனதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, என்ன சொல்கிற அபூர்வா அப்படின்னும் போது, ஆமாம் அதை செரியும் பார்க்க வைக்கிற மாதிரி பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அவங்க சித்தி. நீ கேடி தான், உன்ன மாதிரி யோசிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து அபூர்வா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அபூர்வாவும் வந்து அவங்க சித்தியை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீரா கிட்ட பேச வைக்கிறாங்க. மீரா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த ககனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, இப்போ நேராக சாரதா வந்து இங்கே தான் வருவா. சாரதா இங்கே வந்து உன்னோட புருஷனை தான் கூப்பிடுவா ஹெல்ப்புக்கு. இந்த மாதிரி ககனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்பா. நீ வந்து அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாத. கண்டிப்பாக அவளை நீ உள்ள நுழைய வச்சிட்டனா கண்டிப்பாக உன் புருஷன் மூலயமா அந்த ககனை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பூமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சொத்து முழுசாக வந்து அவங்களுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீராவோட மனசில் அப்படியே விஷத்தை வந்து கலந்துட்டே இருக்காங்க அபூர்வா. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மீராவும் ஸ்டன்னாகி நின்றுட்டு இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது பூமியை. பூமி வந்து நம்ம வீட்டு பொண்ணு, அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அபூர்வா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ மீராவோட மனசையும் மாற்றிட்டோம், கண்டிப்பாக மீரா வந்து அவன் புருஷனை அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாரதா நம்ம கிருஷ்ண பிரசாத்தை தேடி வீட்டுக்கு வராங்க. அவங்கக்கிட்ட நடந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு கிருஷ்ண பிரசாத்தும் போகிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து மீரா போய் பேசுகிறாங்க, உன் பையனை வெளியில் எடுக்கிறதுக்கு நான் வந்து அனுமதிக்கவே மாட்டேன், என் அண்ணாவை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை வந்து அந்த மீரா வந்து திட்டி அனுப்பிடுறாங்க. மீரா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் பூமி போகிறாங்க. இந்த மாதிரி அவர் மேலே எந்த தப்புமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நயனி என்ன பண்ணுறாங்கன்னா ககன்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. நீ தானே சரத்சந்திராவை போய் அடிச்சிருக்க, அவரை அடிச்சுட்டு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரை வந்து மிரட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மிரட்டிட்டு வந்தால் நான் கொலை பண்ணதான் அர்த்தமா, என்ன மேம் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பூமியும் வந்துடுறாங்க. வந்துட்டு அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் விட்டுருங்க, எங்கள் அப்பாவை யார் வந்து அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள நீங்கள் விட்டுட்டீங்க, இப்போ வந்து இவரை போயிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து நயனி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நயனி என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் அப்பாவை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான், அவனை வந்து நீ திட்டத்தை விட்டுட்டு அவனுக்காக நீ இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. பூமி சொல்கிறாங்க, அவர் மேலே எந்த தப்புமே இருக்காது, எனக்கு தெரியும் அவரை பற்றி யாருன்ட்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நயனியும் என்ன சொல்கிறாங்க, நான் கூடிய சீக்கிரத்தில் இவன் தான் வந்து அந்த கொலை சம்பவத்தை முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன், நீ வந்து அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள சவால் விட்டு இருக்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.